துட்டு வருது, அவரோட பிள்ளைக்கு இன்னொரு துட்டு வரும். அது மாதிரி தவறுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துருங்க. உறுப்பினர் போய் வீடு வீடா சேருங்க. நமக்கு ஏற்கனவே வந்து அமைப்பு வேலையில வந்து இல்லம் செல்வோம் உள்ளம் வந்து ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. எல்லாருமே உறுப்பினர் சேர்ந்தோம். அப்போ வந்து எல்லாருமே வீட்டுக்கு போனோம், எல்லாரையும் பார்த்தோம். அந்த நிகழ்ச்சிலாம் இருந்துச்சு. நீங்க எல்லாருமே பழைய உறுப்பினர் தான், எல்லாருக்குமே வேலை தெரிஞ்சுக்கணும். அந்த இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம் அதை மட்டும் அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிறது போதும். நான் ஆளுகளை பார்த்து விட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாண காட்சி ஒரு திருவிழானா என்ன செய்வோம், மன வருத்தங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணுரை பூசிக்கிறோம். ஒன்று எல்லாரும் ஒன்று பண்ணா அப்பா நம்ம வீட்டில் விசேஷம் எல்லாரும் ஒன்றா சேரணும்பா, விசேஷத்தை நடத்தணும். பெரியவங்களா இருக்கவோ சொல்லுவா மன வருத்தம் இருக்கதே தெரியும், எல்லாத்தையும் விட்டுறோம் இல்லையா, விசேஷத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். கோயில்லையோ நம்ம வீட்லையோ ஒரு நிகழ்ச்சினா நம்ம எல்லாரும் ஒன்று பண்ணா சேர்ந்துருக்கோம். இது கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஒரு நல்லது கெட்டதுன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணுரை பூசிக்கிடுவா, ஒன்றா கூட்டிக்கிடுவா. அது மாதிரி எல்லாரும் ஒன்றா கூட்டிடுவோம். அதாவது இது வந்து நம்ம சொந்த வேலை இல்லை, இது வந்து நம்மளுடைய சொந்த வேலையே இல்லை. இது வந்து நம்ம கட்சிக்காக, அதாவது நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல நம்ம இப்போ பயணிக்கிறோம் அப்படின்னா ஏதோ நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு புண்ணியம் செய்ய வேண்டி இப்படி ஒரு தேசிய நீரோட்டம் ஒரு பெரிய கட்சியில நம்ம வந்து இணைந்து செயல்படுறோம். சரியா? இதுவே நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். உலக நாடு கூட நம்ம பிரதமர் போராடினா பிரதமரை எல்லாருமே கொண்டாடுறாங்க. நம்ம அப்படியா கொஞ்சம் ஒரு பிரதமர் வாழ்ற காலத்துல நம்ம வாழ்றோம். அதுவே நமக்கு ஒரு பெருமை. நீங்க அந்த பெருமையை முதல்ல தேடுங்க. ஒரு பிரதமர், நம்ம கட்சி பிரதமர் ஒண்ணுமே இல்ல, வார்டு கவுன்சிலர் இருந்து பண்ணன்றாரு, எங்க வச்சுக்காங்க அப்படின்னு. நம்ம பிரதமர் உலக நாடு கூட காப்பாத்துறாரு. கொரோனா வந்துச்சா இப்ப நம்ம உயிரோட இருக்கிறது காரணம் நம்ம பிரதமர். அப்ப அந்த கட்சியை வலுப்படுத்தும். எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பா நினைச்சு பாருங்க. வாஜ்பாய் வந்து இரவுல சொல்றாரு, உங்க நாட்டுக்கு நாங்க குண்டு போட போறோம் அப்படின்னு. சரி பண்ணிக்க பரவாயில்ல, ஆனா காலையில ஒரு நாள் இருக்காது. நம்மளுடைய தலைவர்களுடைய அந்த ஒரு அதாவது அந்த வைராக்கியமான ஒரு தன்மை வந்து நம்மளுடைய கட்சியில உண்டு. அதாவது அமைப்பு வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும், RSSல இருக்கவங்களுக்கும் நிச்சயமான தெரியும். அதனால நீங்க அவசியம் வந்து மன உறுதியோட உறுப்பினர் சேர்க்கையில எல்லாரும் உறுப்பினர் சேர்க்கணும். எல்லாருமே வந்து 25 உறுப்பினர் கண்டிப்பா சேர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சட்டமன்றத்தில் உங்களுக்கு தம்பி சொல்ற மாதிரி இப்போ தேவட்டையில இருக்க பக்கத்துல காரக்குடியில சொந்தக்காரர் இருக்கலாம், யாரோ இருக்கலாம், நம்ம வேண்டிய மாணவர் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டாந்து ஒரு 50 உறுப்பினர் மேக்சிமம் தீவிர உறுப்பினர் அதிகமா இருந்தீங்கன்னா பொறுப்புகள் கூட நமக்கு ஈஸியா இருக்கும். பொறுப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னு கேளுங்க, நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் மக்கள் பிரதிநிதியா மாறும். அப்பதான் நமக்கான தேவைகள் மட்டும் இல்ல, நம்மளை நம்பி இருக்கிற மற்றவர்களுக்கும் நம்ம வந்து பணி செய்யறதுக்காக இருக்கும். நம்ம வந்து இறைவன் பணி செஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ராஜராஜன் கட்டிய கோயில இருந்து இங்க இருக்க கோயில் வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் கட்டிய கோயில், அதுகளையெல்லாம் பாதுகாக்கணும். நமக்கு இப்படி ஒரு அரசாங்கம் வந்து செயல்படும். அதனால அவசியம் எல்லாரும் உறுப்பினர் சேர்க்கணும். தம்பி எல்லா விவரம் சொல்லிட்டாங்க. ஏதாவது சந்தேகம்னாலும் காட்டுறாஜனுக்கு ஃபோன் பண்ணுங்க, கேட்டுக்கங்க விவரம். அதாவது உறுப்பினர் வந்து ஒரு 25 பேர் கட்டாயம் எல்லாருமே சேர்த்துங்க. ஒரு 50 பேர் முடிஞ்சவங்க சேர்த்துங்க. அதாவது சொந்த பூத்துல 25 பேர். நம்ம தெரியாம இருக்காது, 50 பேர் கூட இருப்போம் நம்ம பூத்துல. சொந்த பூத்துல 25 பேர், நம்ம சட்டமன்றத்துக்குள்ள 50 பேர் சேர்த்தோம்னா நம்ம தீவிர உறுப்பினர். அந்த தீவிர உறுப்பினர் ஆனாலே ஒரு பொறுப்பு வரலாம். கிளைத் தலைவருக்கு மட்டுமே 20 உறுப்பினர். மற்ற எல்லா பொறுப்புக்குமே வர்றதுக்கு 50 உறுப்பினர் வேணும். அதனால நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. உறுப்பினர் சேர்க்கைக்கு அவசியம் எல்லாரும் ஒரு மணி நேரம் கலந்து உறுப்பினர் சேர்க்கை தம்பி சொன்ன மாதிரி நீங்க தேவோட்டை வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தீங்க, இப்போ 2வது இடம் தம்பி சொல்லிடுறேன் எனக்கு தெரியும். அதனால மறுபடியும் எல்லாரும் வச்சு தேவோட்டை நகரில் வந்து அடுத்த முறை நம்ம தேர்தல் அறிக்கையில எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகளா எல்லாரையும் சந்திக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.